இலக்கை அடைவதற்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் ஏன் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தாமதப்படுத்துது? அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சிலருக்கு அது நிறைவேறாமலே இருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக பார்த்துடலாம். ஹாய், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு நண்பர் ஒருவர் வந்திருந்தாரு. அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய அந்த சாமியார் தான் வளர்த்த குரங்க பார்த்து வாழை எடுத்துட்டு வந்து போடு அப்படின்னு சொன்னார். சொன்னதும் குரங்கு வாழை எடுத்துட்டு வந்து போட்டுச்சு. உடனே சாமியார் என்ன பண்ணாரு, தான் கையில் வச்சிருந்த பெரம்பால குரங்கோட தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. சாதம் போடு அப்படின்னு சொன்னார். குரங்கும் சாதம் கொண்டு வந்து பரிமாறுச்சு. திரும்பவும் அதோட தலையில அடிச்சாரு. அவர் சொன்னதை எல்லாம் இந்த குரங்கு சரியா செஞ்சாலும் அதுக்கு அடி விழுந்துட்டே இருந்தது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த நண்பர் அவருக்கு மனம் பொறுக்கல. அப்படி மனம் பொறுக்காம சாமியார்கிட்ட, சாமி, குரங்கு தான் நீங்க சொன்னதை எல்லாம் சரியா செஞ்சதே, அந்த வாயில்லா ஜீவனை ஏன் அடிச்சு துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு. சாமியாரும் எதுவும் பேசல. ஒரு மௌன சிரிப்பு சிரிச்சுட்டு பெரம்ப அமர்ந்திருந்த பாய்க்கு அடியில் ஒளிச்சு வச்சுட்டாரு. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த குரங்கு தாவி பாஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாருல, அவரோட தோல் மேலே ஏறி உக்காந்துருச்சு. அவரோட காதை பிடிச்சு நல்லா இழுத்துது. தலைமுடிய பிரிச்சு பேன் வேற பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சாப்பிட்ட அந்த இலையில வாழை தொங்க விட்டு வேற ஆட்டிட்டு இருந்துச்சு. இதை தாங்க முடியாம, ஐயோ சாமி, இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல, அடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சாமியார் பெரம்ப எடுத்து குரங்கோட தலையில திரும்ப அடிச்சாரு. அது போய் ஒரு மூலையில அமைதியா உக்காந்துருச்சு. சாமியார் சொன்னாரு, இந்த குரங்க போலதான் மனுஷனோட மனங்களும். நாம் சொன்னதெல்லாம் அந்த மனம் கேட்டு கேட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு விட்டுடக்கூடாது. தேவாரம், திருவாசகம், தியானம், தவவிரதங்கள் என்னும் பெரம்புகளால் தொடர்ந்து அதை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். சற்று ஓய்வு கொடுத்தாலும் தாவத் தொடங்கிவிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? உங்களோட இலக்கை வந்து உங்களோட மனம் சரியாக கேட்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுது. உங்களோட மனம் உங்கள் பேச்சு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமோ ஒரு மாதமோ உங்கள் இலக்கு நிறைவேறத்துக்குள்ளே நீங்கள் அதை நிறைத்திடக்கூடவே கூடாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களோட மனம் சொல்கிறத தான் கேட்டு நடக்கும். ஸோ உங்களோட இலக்கு நிறைவேறதுக்கு உங்களோட மனசை சரியாக அதன் மீது ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது உங்களோட வேலை தான். அது என்னென்ன பண்ணால் கரெக்டாக உங்களோட கோல் மேலே ஃபோக்கஸ் ஆகும், உங்களோட மனசு அந்த இலக்கையே நினைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே உங்கள் இலக்கு சீக்கிரமாகவே அடைய முடியும்.